அதாவது அறிவியல் பார்வை, ஆசிரியர் அறிவியல் பார்வை இந்த கருத்தனுடைய நோக்கம் நம்ம பல்வேறான இயக்கங்களுடைய கோரிக்கை எல்லோரும் ஒன்றுபடணும், இடதுசாரி இயக்கங்கள் ஒன்றுபடணும், அது ஒரு பொதுவான கோரிக்கை. ஆனா எல்லோரும் அதான் சொல்றாங்க. ஆனா எல்லாம் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை? இப்படி இணைப்பு என்பது இப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது இணைப்பு என்பது கருத்துரியா உண்மையா குறைந்தபட்ச ஒரு சில கருத்துக்களை உண்மையா தான் இணைப்பு பண்ணணும். அது வரைக்கும் ஒரு குறிப்பான கோரிக்கைகளை ஒன்று செய்யப்படலாம், அதற்கான போராட்டங்கள் செய்யப்படலாம். இதெல்லாம் ஒரு ஒன்றிணைப்பதற்கான ஒரு வடிவங்களாக. ஆனா அமைப்பு ரீதியான ஒன்றிணைப்பு என்பது கருத்து ரீதியான ஒன்றிணைப்பு. அப்ப இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் எப்படி பார்க்கிறோம், அதற்கு எப்படி தீர்வு செய்கிறோம் என்ற விஷயத்துல நமக்கிடையிலான கருத்துக்களில் ஒற்றுமை இருக்கிறதா என்பதுதான். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய இயக்கங்கள் 1925 100 ஆண்டு கால வரலாறு இருக்கக்கூடிய விவசாய இயக்கம் சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம், சிபிஐஎம்எல், எம்எல் இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள், இந்த மாதிரி பல்வேறான இயக்கங்கள். இந்த இயக்கங்களுடைய நடவடிக்கைகளுடைய விளைவுகள் என்னவா இருக்கு என்பதற்கு தான் நாம் இந்த கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு கண்கூடாக தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு ஆபத்து கேட்டுதான். இது பிஜேபி அரசியல் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நடைமுறைகளில் ஏற்பட்ட குறைபாடுகள் இதுவும் ஒரு காரணம். கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் அல்ல, மற்ற நாம் குறிப்பாக சொல்வது ஒரு இடதுசாரி இயக்கம், ஒரு அறிவியல் பார்வையுடைய இயக்கத்தினுடைய அவருடைய நோக்கம் வெற்றி பெறும் என்ற அடிப்படையில் விமர்சனம் முடியும். ஆனா மற்ற இயக்கங்களுடைய குறைபாடுகள் எல்லோரும் அதுதான். காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற மாநில கட்சிகளாக இருக்கட்டும், இப்ப இவர்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் எங்கும் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா இந்தியா ஒரு இந்து நாடு என்று உலகத்தில் அறிவிக்கப்படணும். முஸ்லீம்கள் எப்படி கற்காவா இந்தியாவுக்கு ஒரு ராமம் இருக்கு. ராமர் கோயில் என்பது இந்திய மக்களுடைய ஒரு அடையாளம், இந்து மக்களுடைய ஒரு அடையாளம், இந்தியாவுடைய சின்னம் என்று எதிர்காலத்தில் ஒரு வரலாற்று படையப்படுகிற நோக்கத்தில் தான் இதனுடைய அடிப்படை பின்னணி என்ன அப்படின்னா ஆங்கிலேய கட்டி வச்ச இந்த இந்திய சந்தையை காப்பாற்றுவது எந்த நோக்கம் அல்ல. இந்து மதத்தினுடைய நோக்கம் என்பதே இந்தியாவுக்கு காமிக்கிறார். எந்த ஒரு மதமும் தோன்றியிருக்க பல்வேறான சின்ன சின்ன மதங்களை எல்லாம் ஒன்றிணைச்சு இந்து மதம் கட்டப்பட்ட நோக்கமே இந்தியா என்ற ஒரு இந்திய சந்தை காப்பாற்றப்பட வேண்டும் தான். இந்தியா சந்தையை காப்பாற்றப்படணும்னா இந்திய மக்கள் ஒரே மனநிலை கொண்டு வரும். நீங்கள் அனைவரும் இந்தியன்னு சொன்னா எங்களை எடுக்க மாட்டாங்க. இந்து அப்படின்னு சொல்லுது. இந்துக்கள் தான் இந்தியாவில் இருப்பவர்கள். இந்தியா 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ற வகையான வரலாற்றை திட்டமிட்டு வரல. இதற்கு மாறுபாடாக ஒரு அறிவுபூர்வமான வரலாற்றை யார் எந்த சொல்லியிருக்கிறார்கள்? கம்யூனிஸ்ட் கட்சியை சரியாக செய்ததா? இந்த இதனுடைய விளைவுகளை இந்த கோயிலை இதை நம்ம உண்மையாக மனதிலிருந்து இருக்கிறது விமர்சிக்கணும். விமர்சனம் இல்லாம சும்மா இருக்கிற அந்த குறைபாடுகளுக்கு அடிக்கடி பாதுகாக்கிறதுனால எந்த பிரயோசனம் இல்லை. மக்களுக்கு பிரயோசனம் இல்லை, கட்சிகளுக்கு பிரயோசனம் இல்லை. அதனால அந்த அடிப்படையில இந்த அடிப்படை கூடாதுகளுக்கு நாங்கள் பார்ப்பது என்ன, அவர்களுடைய தத்துவார்த்த குறைபாடு பிரதான குறைபாடு. எல்லா விஷயங்களும் அமைப்புகள் இருக்கும், அதை கட்சி தலைவர்களுடைய சிந்தனைகள் இருக்கும், கரெக்டுவாத கலைவாத எல்லா வாதங்களும் இருக்கும். ஆனால் அடிப்படை என்பது அவர்கள் பார்வையில் இருக்கக்கூடிய குறைபாடு தான், தத்துவ குறைபாடு தான்.
விவாத களம் அமைக்கணும் என்ற நோக்கத்தில் தான் தொடங்கும். அதனால அந்த நிலைக்கு நாம் இந்த கருத்தை நோக்கத்தில் நம்ம கருத்து தலைப்பிட்டு வருவோம். ரெண்டாச்சு ஒன்றரை கருத்து முடிச்சுக்குவோம். விவாதத்துக்கு மதியம் வச்சுக்கலாம். மதியம் அனைத்து விவாதமாக இருந்தாலும் மதியம் அதை கருத்தை செய்யலாம். இந்த முதல் தலைப்பு நான் மூணு தலைப்பு இயந்திரவியல் பொருள்வார். இயந்திரவியல் பொருள்வார். இயக்கவியல் இன்னைக்கு சமீப காலமாக இந்த தத்துவ குறைபாடு சொல்றோம்னே நிறைய படிப்பு வட்டங்கள் விவாத அரங்கங்கள் நிறைய மூலதன அரங்கம் அப்படின்னு கொடுத்த ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு தொடங்கி அதுவும் வெளியே வரவேற்கத்தக்க விஷயம். பல குறைபாடுகள் இருக்கலாம். இதை தொடர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சிபிஎஸ்சி ஒரு பெரிய கட்சிகள் கூட இன்னைக்கு அதுக்கு முக்கியத்துவம் எடுப்பது படிப்பது எடுத்துட்டாங்க. இந்த விஷயங்களுக்கு எடுப்பதான விஷயம் என்னன்னா இந்த தத்துவ சம்பந்தமான விஷயம். அந்த தத்துவ சம்பந்தமான விஷயத்தை எடுக்கணும்னு என்ன சொல்றாருன்னா நாம் அனைவரும் இயற்கையில் கொண்டுவார்கள். இது எந்த வேறுபாடு இல்லை, இதெல்லாம் ஒதுக்குறோம், அதனால நமக்கு எந்த முரண்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுறாங்க. ஆனா அது உண்மையா? நாம் இயற்கையில் கொள்ளுவாத அடிப்படையிலே இந்த சமூகத்தை பார்க்கிறோமா? அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோமா? இயற்கையில் கொள்ளுவாதத்துக்கு வந்தோமா என்பது இன்னைக்கு நடக்கக்கூடிய முகநூல் விவாதங்கள் மற்ற விவாதங்கள் பார்த்தா அதனுடைய குறைபாடாக தெரியும். முதல் விஷயம் என்னன்னா மார்க்ஸ் சொல்லக்கூடிய பொருள்வாதத்திற்கும் அதற்கு முந்தைய இயந்திரவியல் பொருள்வாதத்துக்கும் முதன்மையான வேறுபாடு. அதுதான் மார்க்சினுடைய இயக்கவியலையும் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொச்சை பொருள்வாதம் இயந்திரவியல் பொருள்வாதத்துக்கும் உள்ள பிரதான வேறுபாடு. அதை புரிந்து கொள்வதுதான் மார்க்சியம். அதுதான் மார்க்சியம். அதில் முதல் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தான் 1900 ஆய்வுகளில் முதல் சொல்வார். நீங்க பொருள் முதல்வாதம் சொல்லும் பொழுது பொருள் முதல் என்பதை எல்லோரும் ஒப்புக்கிறோம். பொருள் முதல் என்பதை எல்லோரும் ஒப்புக்கிறோம் தான் சிவாஜி. ஆனால் அந்த சிந்தனை என்ற அந்த சிந்தனையுடைய தோற்றம் அதை எப்படி உருவாக்குது என்பதுல அதை எப்படி புரிந்து கொள்கிறது என்பதுல நிறைய வித்தியாசம். அதான் மற்ற பொருள்வாதத்துக்கும் இயற்கைக்கும் பிரதான வேறுபாடு. பொருள் என்பதை எப்படி சொல்ற? அது பொருள் தான் சிந்தனையில மாறுபாட்டை செய்கிறது, கருத்துக்களை கொடுக்கிறது என்பது எந்த மாறுபாடு இல்லை. ஆனால் பொருள் என்பது என்ன என்று சொல்லும் பொழுது அது புறத்தில் இருக்கக்கூடிய புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அல்லது அந்த பொருள் உருவாக்கக்கூடிய சிந்தனைகளும் எல்லாமே பொருள் தான். இது மட்டுமே பொருளா? இதுவும் பொருள் தான். மனிதனுடைய சிந்தனையில தாக்கத்தை தனி மனிதனுடைய சிந்தனையில் தாக்கத்தை ஏற்படுத்துவது அவருடைய வாழ்க்கை இருப்பு. அந்த தன்னுடைய வாழ்க்கைக்கான என்ன வேலை செய்யறாலும் அதில் இருக்கக்கூடிய சிந்தனை மற்ற மனிதர்களுடைய உறவு பொருட்களுக்கு அவர்களுடைய சிந்தனை அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவன் வாழக்கூடிய சமூகத்தில் எந்த நிறுவனத்தில் இருக்கா, எந்த குடும்பத்தில் இருக்கா, எந்த ஜாதியில் இருக்கா, எந்த மதத்தில் இருக்கான், இந்த எல்லா நிறுவனங்களுடைய கருத்துக்கள் தாக்கம் தான் அந்த மனிதனுடைய சிந்தனையை தீர்மானிக்கக்கூடியதாக. இப்ப இந்த நிலை யாருக்கு இன்னொரு இருக்குன்னு சொல்றாங்க. இவை மட்டுமே அல்ல, மனிதனுடைய நடவடிக்கை அதுவும் ஒரு பொருளாக கருதப்பட வேண்டும் அப்படின்னா முதல் ஆய்வு சொல்றது. மனிதன் நடவடிக்கை, மனிதன் புலனுள்ள உள்ள நடவடிக்கையும் பொருளாக கருதப்பட வேண்டும். அதுவும் அதுதான் பிரதானமாக மனிதனுடைய சிந்தனைகள். வெறுமே ஒரு கன்னட பிரதிபலிக்கிற மாதிரி வெளியிருக்கக்கூடிய பொருட்களும் பொருளாதார சூழல்கள் மட்டுமல்ல, இவன் நடவடிக்கை உங்களுக்கு இந்த நடவடிக்கை அவன் சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் மிக அதிகமானது. அப்ப இந்த நடவடிக்கை என்னக்கூடிய ஒரு அம்சத்தை மனித நடவடிக்கை என்பதும் ஒரு பொருள் தான். அது சிந்தனையை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் பொருள்வாதத்துக்கு வேறுபாடு
மனித நடவடிக்கையை ஒழிக்கக்கூடிய தத்துவம். அந்த தத்துவங்கள் எல்லாமே வந்து விமர்சிக்கும். இந்த சமூகத்தை, இந்த இயற்கையை, இந்த உலகை விமர்சிக்கும். மார்க்ஸ் சொன்னதுதான் வெறுமை விமர்சிப்பதில்ல, மாற்றி வைப்பதுதான் பிரச்சனை. அப்ப இந்த மார்க்சியத்தினுடைய ஜீவாதாரமான மார்க்சிய தத்துவத்தினுடைய அடிப்படை என்னன்னா, மனித நடவடிக்கை என்பதும் பொருள்தான், மனித சிந்தனை என்பதும் மனிதனுடைய மூளைக்கு ஒரு இயக்கம் தான். எது தனியாக ஒரு சிந்தனை மனிதனை விட்டு, மனித மூளையை விட்டு சிந்தனை தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஒரு சிந்தனை ஒரே இடத்துல இருக்கு. சிந்தனை என்பது பருவங்களுக்கு பிரித்து பார்க்கக்கூடிய விஷயமே அல்ல. அது மனிதனுடைய ஒரு இயக்கம், சிந்தனை வருகை. அப்ப இந்த நடவடிக்கையுடைய அம்சத்தை வலியுறுத்துவதுதான் மார்க்சியத்தினுடைய அடிப்படை. இதுதான் வந்து இயக்கம் பேச முடியாது, கேட்கப்படாது. அப்ப இதுவரைக்கும் அந்த குற்றவாதிகள் அந்த விஷயத்தை வந்து கணக்கெடுக்கல, எதுவும் விமர்சிக்கிறது தான். உலகத்தை இது அப்படி இப்படி, நீ இப்ப என்ன செய்ய போற, நீ என்ன செஞ்சுட்டு இருக்க, குறிப்பான சூழல் என்ன, குறிப்பான நடவடிக்கை என்பதுதான் வறுமையான மார்க்சியம் எழுதி சொல்றாரு. மார்க்சியம் என்பது என்ன, குறிப்பான சூழல், குறிப்பான நீ சும்மா மார்க்சியத்தை மனப்படத்துக்கு ஒப்பிப்பதில்லை. அந்த குறிப்பான சூழல்ல நீங்க எப்படி ஆகிய தெரிவிக்கிறீங்க, அதுதான் சரியான விஷயம். இப்ப மார்க்சியம் என்பதனுடைய நடவடிக்கை அம்சத்தை மார்க்ஸ் பிரதான வேறுபட சுட்டுக்காட்டு. ஏன்னா நம்ம நாட்டில் சொல்றாங்க, இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மற்ற மாநிலத்தில் காரணம் அப்படின்னா முக்கையா வந்து உற்பத்தி கல்வி வந்துச்சு, முதலுக்கு வந்துச்சு. உற்பத்தி மற்ற மாநிலங்கள் அதிகமா இருக்கு, படிப்பு கல்லூரிகள் அதிகமா இருக்கு. இதனால ஒன்று வந்துச்சு, பெரிய சிந்தனைகளுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த சமூகம் மாற்றத்துக்கான காரணம் வெறுமே வந்து உற்பத்தி கல்வி ஒன்று வளர்ச்சி மட்டும்தான் என்று ஒரு விமர்சனம். அதாவது இவருடைய சிந்தனைகளுடைய பங்கை ஒரு சமூகத்தில ஒரு சிந்தனை செலுத்தக்கூடிய பங்கை ஆராய்ச்சி வருவது வெறும் உற்பத்தி கல்வி மட்டுமே வந்து சமூகத்தை அப்படி மாற்றி உற்பத்தி அதை யார் படைப்பது, அதை யார் பயன்படுத்துவது, மனிதன் மனிதனுக்கான உற்பத்தி கல்வியை குறித்து பார்க்க முடியாது. இவங்க கட்சி வேலை செய்யறாங்க, உற்பத்தி கல்வி வந்து ஒரு தெய்வமாக வச்சு கேட்டா அதற்கு மனிதனுடைய உறவை சுத்தமாக கற்றுக்கிறாங்க. இந்த உற்பத்தி கல்வியை யார் படைச்சது, எந்த கடத்தில் படைச்சா, மனிதன் தான் படைக்கிறாங்க. அந்த உற்பத்தி கல்வியை பயன்படுத்தவும் மனிதன் தான். அதை பற்றி புதிய எந்த உற்பத்தி கல்வியும் தனியா இருக்காது. எவ்வளவு பெரிய மனிதனுடைய கைவிடப்படாமல் இருக்காது. எவ்வளவு கல்விகளான விஞ்ஞான கல்விகளாக இருந்தாலும் மனித மூளையின் செயல்பாடு இயங்காது. அப்ப இந்த மனிதன் என்பதே உற்பத்தி சக்தி தான். உற்பத்தி கருவி சமூகத்துடைய உற்பத்தி சக்தி அதை அவன் உற்பத்தி கருவிகளுக்கு பிரிக்கவே முடியாது. நீங்க வெறும் உற்பத்தி கருவியை மட்டும் படிக்கொள்வது, உற்பத்தி கருவி வளர்ச்சி தான் இந்த சமூகத்தை மாற்றம் செய்தது, எல்லாம் மாறாம அப்படி மாறிடும் என்று சொல்லுவது சாமி பார்த்து எல்லாம் செஞ்சுப்பா அப்படின்னு சொல்லுவதற்கும் வெறும் உற்பத்தி கருவிகளை மட்டுமே வந்து இந்த சமூகத்துடைய வளர்ச்சிக்காக இருப்பதை பார்த்து ரெண்டுமே வந்து ஒரு கருத்து உருவாசனை தான் போகணும். இதைத்தான் வந்து இயந்திரவியல் பாருங்கள். அதாவது ஒரு புறநிலை சக்தி செயல்பட்டால் எந்த ஒரு பொருளும் தனது நிலைக்கு மாறுபடாது. இது ஆரம்பமான இயந்திரவியல் கோட்பாடு. ஆரம்பமான இயந்திரவியல் ரசாயனவியல் அறிவியல்லாம் வருவதற்கு முன்னால இயந்திரவியல் கண்டுபிடிக்க ஒரு காலத்துல இந்த கருத்து முன்வைக்கப்பட்டது. அது அப்படி படிச்சுன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? எந்த ஒரு பொருளும் தன்னுடைய நிலையிலிருந்து பிற சக்தியை செயல்பட்டால் மாறாது. இது இயந்திரவியல். அப்ப இயந்திரவியல்னா ஒவ்வொரு பொருளுடைய இயக்கத்துக்கு ஏதாவது வெளியிலிருந்து ஒரு சக்தி இல்லாமல் தகராறு எல்லாமே புறத்திலிருந்து ஊக்குவிக்கப்படுகிறது. இதுதான் சொல்லப்படுகிறது. ஆனா இயற்கையில் சொல்லுன்னா ஒவ்வொரு பொருளுக்குள்ள இயற்கை, ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இயந்திரவியல் பண்புமை இருக்கு. இயற்கையில் என்பது பல இயக்கங்களை கொண்டது. ஒரு இயக்கம் மட்டுமல்ல, இயந்திரவியல் ரசாயனம் அறிவியல் கடைசி இயக்க சிந்தனை இயக்கம் ஒத்துக்கொள்கிறது. எல்லாமே இயக்கங்கள் தான். ஆனா இவங்க பார்க்கக்கூடிய இயக்கங்கள் இயந்திரவியல் மட்டும்தான். இப்ப இந்த சமூகம் மாற்றம் நினைக்காங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து
அவர் வந்து விளக்கத்துக்காக சொல்றாரு. மார்க்சியம் வளர்ச்சிகள் சொல்றாங்க. இந்த சமூகத்தை ஒரு பெரிய மாற்றத்துக்கு கொண்டு சென்றுள்ளது, ஒரு பெரிய முன்னாடி புரட்சிக்கு அறிவுறுது என்று சொல்லும் பொழுது அந்த இயக்கத்துடைய முக்கியத்துவத்தை குறிப்பிடுவாங்க. அந்த இயந்திரம் தானாக சொல்றாரு. அதனுடைய நோக்கம் எந்த சமூகம் எந்த நோக்கத்திற்கு உற்பத்தி செய்ய என்பதை பற்றி அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது தத்துவ ரீதியாக சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து தனியாக பிரிச்சுருக்காங்க. எங்க அனுமதி கல்வி மட்டும்தான் உதாரணம். அப்ப அங்கே சமூகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களோ அந்த சிந்தனைகளோ அது இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களோ எந்த பங்கும் இல்லை. மனிதனுடைய பங்கு இல்லை. அதை மறுப்பது அது என்ன பெரிய பொருளாதாரம் கருதுகிறார். இது சிந்ததான் வந்து இயக்கவியல் என்பது பொருள் சிந்தனைகளை ஒத்துக்கொள்ளும். பொருள் மூலமாக பொருள் மட்டும்தான் இருக்கிற சிந்தனை என்பது மனிதர்களும் உருவான பிறகு மனித மூளை சிந்திக்க தொடங்கிய பிறகு சிந்தனையினுடைய இயக்கம் இந்த சமூகத்தில் செயல்படுது. மூளை அதாவது சமூகத்தை பற்றிய அறிவிப்பும் இயற்கை பற்றிய அறிவிப்பும் பிரதான வேறுபாடு. சும்மா அப்படியே கொடுப்பதல்ல. இயற்கையில சிந்தனையும் செயல்படுவதில்லை இயற்கையில. ஆனா சமூக இயற்கையில சமூக அறிவியல்ல கூடுதலாக சிந்தனையினுடைய இயக்கம் செயல்படுகிறது. ஒவ்வொரு தனிமனிதனையும் சிந்தனையும் கருத்தும் வழிநடத்துகிறது. நீங்க புத்தகத்தில் படிச்சுப்பாரு. இப்படி சொல்றதுன்னா அவருக்கு கருத்து வகையில் ஏதாவது மனிதன் சிந்திக்கிறான் என்று ஒப்புக்கொள்கிறார். இந்த சிந்தனை என்பது சமூகத்தை மாற்றக்கூடிய சக்தி உள்ளது, கருத்துக்களுக்கு சக்தி உள்ளது என்பதை ஒப்புக்கொள்கிறார். மனித சிந்திக்காமல் செயல்படுவது என்பதை ஒப்புக்கொள்கிறார். எந்த சிந்தனை என்பதை நாம் விமர்சிக்கலாம். நீ இப்படி சிந்திக்கிறது தவறு. அதனால சிந்தனை இல்லாமல் செயல்படுறாங்க. பாட்டாளி என்பது தோன்றிய உடனே ஒரு பெரிய மாற்றம் உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை. ஏன் புரட்சி நடக்கல, ஏன் பாட்டுகள் நடக்கல? ஆனா அவன் வர்க்கமாக பாட்டாளியாக இருக்கிறான். சிந்தனையோட ஒரு கருத்து உருவாதியாக இருக்கிறான். அந்த சமூகத்தினுடைய முதலாளித்துவ சிந்தனையை மனசு வச்சிருக்கான். அந்த சமூகத்தினுடைய சாதி அழுகுகளை வச்சிருக்கான், மத அழுகுகளை வச்சிருக்கான், மத சிந்தனையை வச்சிருக்கான். பாட்டாளிகளுக்கு ஆனந்தாலும் ஒரு புரட்சி வருவது கிடையாது. அப்ப அந்த வர்க்கத்தை அவர்களுக்கு அறிவுறுத்தி ஒழுங்கமைப்பு தான் ஆசிரியர் பணி என்பதுதான் விஷயம். அவர் செய்த மிகப்பெரிய காரியங்கள் தான். அவர் பெரிய புரட்சியாக நடத்த இந்த காலத்தில் என்ன நாட்டை புரட்சி நடத்தி அதிகாரத்தை கைப்பற்றல. இந்த ஒடுக்கப்படக்கூடிய மக்களுக்கான கருத்தியல் ஆழத்தை வழங்கியிருக்கிறார். ஐயக்கலையில் கொள்வாங்க கருத்தியல் ஆழத்தை வழங்கியிருக்கிறார். அப்ப அதுக்கு கருத்துக்கள் தேவையில்லைன்னா எந்த மார்க்சியம் மூலமெல்லாம் தாக்கமே சமூகம் மக்கள் மனிதனுடைய பங்கிற்கு மார்க்சியத்துக்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு கருத்து பரப்பப்படுகிறது. அது முகமுள்ள மார்க்சியவாதிகள் பேர்ல மத்தவங்க சொன்னா பிரச்சனை. மார்க்சியவாதிகள் சொல்றாங்க போடாங்க சொல்றாங்க. இந்த சாரி காணாமல் போவோம். இதை சொல்றது அதைத்தான அப்ப உங்களுடைய பங்கேற்றாங்க. இப்ப மனிதனுடைய சிந்தனைக்கு பங்கேற்று இல்லையா? அப்ப இந்த புரிதலை தான் இன்றைக்கு சமூக இயக்கத்தினுடைய நடவடிக்கைகள் பாதிக்கிறது. அப்ப கவனமுக்காக சாதியை சாதி மாறுமா பொருளாதார அடிப்படை பாதிக்கும். நம்ம ஒண்ணும் செய்ய தேவையில்லை. அப்படி மாறினா எவ்வளவு மாறி இருக்கிறது? ஏன் மாறல? ஏன் எனக்கு நடக்குது? ஜாதி திருமணங்கள் நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு வேல்யூ வச்சிருக்கானே, ஏன் மாறல? மாறிடும் திருக்குள்ள எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்யறாங்க. கோவிலே சேர்த்து எல்லாம் பெரு பெரு நகரங்கள்ல எல்லா ஜாதிகளும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யறாங்க. எத்தனை சிலை நடந்திருக்கு இந்தியாவோட கூட தமிழகத்துல சொல்லியிருக்காங்க. கல்யாணம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனா இங்க வந்து பல்வேறு வளர்ந்துருக்கு. அப்ப தானாமாறுதல் என்று சொல்வது என்பது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற்போக்கு தரங்களை ஏற்றுக்கொண்டு மறைமுகமாக ஏற்றுக்கொண்டு அதை ஆட்சி உங்களுடைய பங்கு என்ன? சமூகத்துடைய பங்கு, உங்களுடைய அமைப்புடைய பங்கு என்ன? ஒரு சமூகம் கடமை என்ன? ஒரு மார்க்சியவாதியான கடமை என்ன என்பதை தட்டி கழிப்பதுதான் இந்த சிந்தனை கொண்டு. அப்ப இயக்கத்தை ஒத்துக்கொள்வதற்கு
வெறுமே பொருளாதார அம்சத்தை மட்டுமல்ல, மற்ற பண்பாட்டு அம்சம், அரசியல் அம்சம், எல்லா 3 அம்சங்களையும் இணையாக முன்வைக்க வேண்டும் என்பதுதான் சொல்லக்கூடிய விஷயம். பொருளாதார போராட்டம், கஜ போராட்டம் என்பது ஒரு பொருளாதார போராட்டம் மட்டும் அல்ல. சொல்ற பொருளாதார போராட்டம் சும்மா கூடிய வேலை சொல்லக்கூடாது, ஒன்றும் கிடையாது. அழகாக சொல்லுவார், என்ன செய்ய முடியல எப்படின்னா, முதலாளிகளுடைய உலக பார்ட்டி போட்டு விற்கிறான், அதுக்கு என்ன தீர்வு பண்றான், அந்த விஷயத்த ஒரு உழைப்பு சித்தி இருப்பதற்காக செய்யற, அதான் பொருளாதார பெரிய முக்கியமான சமுதாயம் கிடையாது. தொழிலாளர்களுடைய வாழ்வுக்கான தன்னுடைய வாழ்க்கை வசதியை உயர்த்துவதற்காக தன்னுடைய உழைப்பை விளைவை செய்யக்கூட போராட்டம் தான். எனக்கு என்னுடைய உழைப்பு செலுத்தி விலையை கூட்டி என்னோட நேரத்தை போக எனக்கு சலுகை வழங்கு அனைத்துமே தன்னுடைய உழைப்பு செலுத்தி இந்த சந்தையை விற்பதற்கான ஒரு முயற்சி தான். இப்பொழுதுதான் இது பொருளாதார போராட்டம் என்றைக்கும் வந்து சமூகத்தை மாற்றி அமைக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஒரு சில காலத்தில் பொருளாதார வளர்ச்சிகளுடைய இந்த சிஸ்டம் வந்து தொழிற்சங்க வரைதான் எனக்கு அரசியல் தொழிற்சங்களுடைய சாதாரண மதிப்பு இல்லை. ஆனா அவர்தான் அரசியல்வாதி, அவர்தான் அரசியல்வாதி. திரைப்படங்கள் கூட ஒரு அறுவடை சமையை தூக்கிட்டு ஒரு வாய்ப்பு பண்ண அவருடைய ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய கம்யூனிஸ்ட் பேசிட்டாரு, அரசியல் பேசிட்டாரு. கூலி பேசினா அது பெரிய அரசியல். மார்க்சியம் அது அல்ல. அப்படி பார்த்தா மார்க்ஸ் முன்னாடியே தொழிலாளர் போராட்டம் நடந்தது, உழைப்பு கூலிக்கார போராட்டங்கள் நடந்தது. அது என்னைக்கு வந்து உழைப்பவனுக்கும் முரண்பாட்டுக்கும் அன்றிலிருந்து போராட்டம் நடந்துட்டாரு. அப்ப அரசியல் போராட்டம் என்பது அந்த தொழிலாளர்கள் தன்னுடைய அரசியல் அதிகாரத்திற்கான போராட்டம். அதற்கு அடிப்படை என்பது அந்த தொழிலாளர்கள் சரியான காரணம் பெற வேண்டும். இந்த சமூகத்தில் என்ன அரசியல் இருக்கு, இந்த அரசியல் பின்னால் சக்திகள் என்ன, எந்த பண்பாட்டு சக்தி மேலோங்கி இருக்கிறது, அதற்கு மாற்று பண்பாடு என்ன, இவையெல்லாம் ஒரு தொழிலாளர்கள் புரிந்து கொண்டால்தான் அவர்கள் அரசியல் அதிகாரத்தை செல்ல முடியும். அது சும்மா பொருளாதாரம் பண்ணிட்டு அரசியல் வந்து இருக்கக்கூடிய முன்னாடி கட்சிக்கு போட்ட அதிகாரத்தை வச்சுட்டு அவங்களை சொல்ற அர்த்தம் இல்லை, அர்த்தம் இல்லை. நீங்க என்ன செய்ய அரசியல் தேசிய பிரச்சனையை ஜாதி பிரச்சனையை அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். உங்களை யாராவது கேட்டாங்களா? பகுத்தறிவு பிரச்சாரம் செய்யறாங்க, கடவுள் பிரச்சனை அதை யாரும் செய்ய சொல்றாங்களா? ஆனா இதெல்லாம் கம்யூனிஸ்ட் செய்ய முடியல. ஒரு ஜனநாயக கட்டத்தில் ஜனநாயகத்துக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டியது கம்யூனிஸ்டுடைய கடமை. அதை தடுக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலையை வந்து சும்மா எப்போதைய கோரிக்கை வானத்துக்கு வந்து வெளியே போறேன். இப்ப ஜாதி பிரச்சனை கேட்க முடியல, நீ வந்து சோசியல் பிரச்சனை பேசு. பிறப்பினால ஒடுக்குமுறையை உன்னால் தீர்க்க முடியல, அதுக்கான திட்டங்களை ஒடுக்க முடியல. சும்மா நாங்க அழகே சொல்றோம், ஜாதி ஜாதி பேசுறோம். என்ன திட்ட வைத்தீர்கள், குறிப்பாக என்ன முழக்க வைத்தீர்கள், அதுவே நான்கு வலியுறுத்தீர்கள். கேள்வி, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இந்த பார்வை எதிர்த்து வருகிறது என்பதுதான் இந்த இயற்பியல் சிந்தனைகள் இயந்திரவியல் சிந்தனைகள்ல வேறுபாடு. இயந்திரவியல் சொன்னா முக்கிய பொருளாதார மட்டும்தான் பார்க்கணும். அது ஒன்றுமே எல்லாத்தையும் மாற்றி விட்டு பார்க்கணும். மூலதனம் படிச்சுட்டே இருந்தா எல்லாம் செய்ய போகிறது அல்ல, மூலதனம் படிக்கணும். ஆனா தத்துவத்தை புதுமைக்கு மூலதனம் படிச்சா உங்களுக்கு விளங்காது. பொருளைக்கான என்ன சிந்தனைக்கான என்ன ரெண்டுக்கும் தொடர்பு என்ன, சமூகத்தினுடைய அடிக்கட்டு மாற்றத்தில் மேற்கட்டு மாற்றத்தில் உறவு என்ன, ஒரு எந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எது முன்னணியும் இருக்குது. அந்த குறிப்பான விஷயங்கள் பொதுவான விஷயத்தை யாரும் பேசலாம். எல்லாம் பொதுவான எல்லாம் பேசுறேன். ஆனா இன்றைக்கு ஒரு குறிப்பான சொல்ல ஒரு குறிப்பான பிரச்சனை, அந்த பிரச்சனை பேசணும். இந்த சமூகத்தினுடைய பிரச்சனையை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை எதிர்ப்புதான் நெக்ஸ்ட். இன்றைக்கு பிஜேபி ஆட்சி வந்து என்ன பிரச்சாரம் பண்ணிருக்காங்க, இந்து மதம் சீரழிவு போகாது, இந்து மதம் பாதிக்கப்படுறாங்க, வேற மதத்தை வந்து தோல்விட்டாங்க, நாம் அனைவரும் இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டும், ஜாதி அவசியம், ஒவ்வொரு மனுஷன் நாய்க்கு ஜாதி பேச
இப்ப இந்த மாதிரியான ஒரு கருத்து பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்வது விரைந்து அவங்க ஆட்சியில் உட்கார்ந்துட்டாங்க. மக்களை மத ரீதியாக ஒன்றிணைத்து, ஜாதி ரீதியாக ஒன்றிணைத்து, அவங்க பெரிய அஜெண்டா வச்சு அதை திட்டமிட்டு பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு அரசியல் நீ அதுக்கு மாற்றாக நீங்க என்ன முடிச்சீங்க? அது பேசுறாரு, நிறைய விஷயம் பேசுறாரு, சந்தோஷம், நிறைய விஷயம் சொன்னாரு. ஆனா இந்த ஐக்கிய முன்னணி என்பது பண்பாட்டு இயக்கம், அரசியல் இயக்கம், பொருளாதார மூன்று இயக்கம் தான் முன்னணி. வெறும் அமைப்புகளுடைய முன்னணி அல்ல. எந்த ஒரு இயக்கத்திலையும் பண்பாட்டுக்கான அமைப்பு பண்ணணும், தத்துவார்த்த பயிற்சிக்கான அமைப்பு. அந்த அமைப்பு விட்டுட்டு வெறும் பொருளாதாரத்தில் அரசியல் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் மறுபடியும் இந்த இப்போக்கான தத்துவங்கள் தான் இந்த வேறுபடி இருக்கும். நம்மால் இருக்கிறதா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எதிர் எந்த ஆயுதம் இருக்கிறாங்க அந்த ஆயுதத்தை நாம் கையில் அவங்க ஆயுதத்தை வச்சு போராடி விட்டாங்க, வென்றுட்டான். கருத்தியல் ஆயுதத்தை திட்டமிட்டு இந்தியா ஒரு நாடு, அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு உருவான 200 வருஷம் தான், 200 வருஷத்துக்கு தான் இந்தியாவுக்கு வாங்க. ஆனால் திட்டமிட்டு பார்த்தோம்னா இந்தியா என்பது ஒரு நாடு, அது 2000 வருஷமா இருக்கு. இந்திய என்பது ஒரு மதம், அது 2000 வருஷமா இருக்கு. அனைத்துமே போய் இந்த ஜாதி என்பது விரைவிலே அடிப்படை, அதை மாற்ற முடியாது. அதை பகவத்கீதை சொல்லுது, மனசுகிட்ட சொல்லுது. அவருக்கு ஒரு திட்டங்கள் இருக்கிறது. அதற்கு மாற்றாக என்ன திட்டத்தை வந்துருச்சு, அந்த காலத்துல எந்த கருவியா முடிச்சுருக்கான், அந்த கருவி முன்னாடி எந்த கருவி முடிச்சீங்க, எல்லாத்துக்கும் அழைப்பு கேட்டீங்களா? இந்த மாதிரி கூட சட்டவோடு இன்னொரு அவர்களுக்கு மக்களுக்கு அவருடைய சிந்தனை போக்குவரை பரப்பதற்கு எல்லா விஷயங்களையும் கட்டி கொடுத்துட்டு அதை கட்சிக்குரிய அனுமதித்து கொண்டு இன்றைய கட்சியில வெற்றி பெற்றுட்டாருன்னு சொல்லி இந்த அடிப்படை குறைபாடுகளையும் புரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த தத்துவத்தினுடைய பிரதான குறைபாடு என்ன என்பதை நாம் தெளிவாக அதிலிருந்துதான் ஒரு சரியான இயக்கம் அமைப்பு உருவாகும். அது திராவிட இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், இதெல்லாம் இந்த பார்வையில் நாம் பார்க்கணும். இந்த சமூகத்தினுடைய எந்த கல்வி, எந்த பகுதியில் அவர்களுடைய போராட்டம் இருந்தது, அவருடைய சாதனை இருந்தது, மேற்கட்டுமானத்தில் அவருடைய போராட்டம் என்ன, அடிக்கட்டுமானத்தில் என்ன, அது என்ன குறைபாடுன்னு விமர்சிக்கலாம். ஆனால் அது ஒட்டுமொத்தமாக மறுத்துவது என்பதை இந்த சிந்தனை கோளாறு இருக்கும். ஏன்னா மேற்கட்டுமானத்தினுடைய தீர்வுக்குமே உணரவே மாட்டாங்க. அதனுடைய விளைவு என்னன்னா பெரியாரை அப்படிங்கிறது அப்புறம் போகுது. ஏன்னா நமக்கு கொடுக்கும். அப்ப இரண்டும் அவசியம். ஒன்று ஒன்றை பாதிக்கும். ஒரு நாட்டுடைய பொருளாதார விஷயங்களை பாதிக்கிறது அந்த அரசியல் இருக்கு. அந்த அரசியல் அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் கட்டுப்படுத்துது. என்ன பொருளாதாரம் ஏன் அரசியல் இருக்கு? அதனால இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை திட்டமிடுவது இந்த அரசு. இந்த அரசியல் அதிகாரம் இருக்கக்கூடிய அரசு. இப்ப சமீபத்தில் அணையும் இருக்கிறது, அரசியலும் இருக்குது, எதுவுமே பொருளாதாரம் உலகத்தில் இருக்கக்கூடிய முதலாம் வாழ்க்கை சிக்கலாக மாறி சொல்லப்போனா பேசாமல் எதுக்கு பையன்கள் பிரச்சாரங்கள் முதல்ல மாற்று சிக்கல் வரும், போராட்டம் வரும், மாறி கேட்குன்னா உங்களுடைய பங்கு தேவையே இல்லை. அப்ப இந்த அரசியல் அதிகாரம் பொருளாதார திட்டத்துல அவருடைய பங்கை செலுத்துகிறது, அதை கட்டுப்படுத்துகிறது, சக்திகளை கட்டுப்படுத்துகிறது. அப்படி கட்டுப்படுத்தாமல் இருந்தா இந்த இந்தியா மன வளர்ச்சி ஒரு பெரிய முதலாளித்துவ நாடாக ஏன் மாற்ற? இங்க இருக்கக்கூடிய முதலாளித்துவ வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக நமக்கு இங்க பெரிய முதலாளித்துவ வளர்க்கக்கூடாது என்று உலகளாவிய வளரக்கூடிய நாடுகளுக்கு உணர்த்துது. அதுக்கு அரசை ஊக்குவிக்கிறது. அப்ப இந்த ஊரில் வேணாமா, நமக்கு அரசை பற்றி பேசணும்னா பொருளாதார பண்பாட்டை பற்றி பேசணும், நாங்கள் பொருளாதாரத்தை பற்றி பேசுறோம். ஆசை பொருள் சொன்னாரு, ஒரு பொருளாதார சொன்னாரு என்று பார்ப்பது கொச்சை பொருள் சட்டை பொருள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனா கிளாஸுக்கு அது வந்து இயந்திர பொருள் தங்களுடைய பங்கை பார்ப்பது
குணாதிசயம் மட்டுமே நம்புவது. அப்படி சயின்ஸ்லேயும் சரி, சமூக அதாவது இயற்கை விஞ்ஞானத்திலையும் சரி, சமூக விஞ்ஞானத்திலையும் சரி, அது தவறு என்று எந்த எல்லா பொருளையும் இயக்க இருக்கு. எந்த ஒரு பொருள் நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம், கையெழுத்தோம், காசு செய்யறோம், அது மட்டும் ஏக்கம் அல்ல. உள்ளுக்குள்ள ஒரு ரசாயன இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு எந்த இருக்கு, இருக்கக்கூடிய உயிரிழந்த பொருட்கள் அது நிறைய இல்லை. எல்லா பொருளும் ஒவ்வொரு இயற்கையில் இருக்கக்கூடிய உயிரிழந்த பொருட்களுடைய ஒவ்வொரு அணுக்களிலும் இருக்கு. எல்லாமே இயக்கத்தில் இருக்கிறது. இயக்கம் இல்லை, அது இயக்கம் உள்ளடங்கி இருக்கிறதா சொல்றாரு. எதிர்முறையாக ஒவ்வொரு பொருளுக்குள்ள எதிர்முறை போராட்டத்திற்கு இயக்கமானது எழுதப்படுகிறது. அந்த இயக்கம் உடல் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, முற்றிலும் சார்ந்தது. இப்ப எல்லாம் தான் இயக்கத்தை பார்க்க. இப்ப இந்த சமூகத்தையும் இந்த இயற்கையையும் பார்க்கும்போது ஒரு இடையான இயக்கங்களினுடைய ஒட்டு மொத்தம் அப்படிங்கிறத என்ன சொல்லி வரையணும். எல்லாமே இயக்கங்களுடைய போக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா வசதியாக பேசுறோம். பேசும்போது நான் இருக்காது, அடுத்த போயிட்டாரு. நம்ம படிப்புக்காக, நம்முடைய ஆய்வுக்காக அந்த சமூகத்தை அப்படி நிறுத்தி ஆய்வு செய்யும். மற்றபடி இயக்கத்தை யாரும் நிறுத்த முடியாது. அப்ப இந்த அடிப்படையில் தான் நம்ம விஷயங்களை பார்க்கணும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கண்ணோட்டம் என்பது இன்னும் செல்வாக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய இயற்கையை இயக்கவியல் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். முதல் படிப்பு விஷயத்துக்கு போய் படிப்பு, அதே போல கோரிக்கை மருந்து, குறிப்பாக பயன்படுத்தும் அது தொடரை மருந்து. ஆனா அடிப்படை முக்கியமான தான் இதை புரிந்து கொள்வதன் மூலம் தான் நம்ம அமைப்புடைய இயக்கங்களை அதுதான் புரிந்து கொள்ள முடியும். இந்த அரசியல் சமூகத்தினுடைய எல்லா அரசியல் கட்சியினுடைய இயக்கங்களை போக்கையும் புரிந்து கொள்ள முடியும். சொன்ன மாதிரி ஒவ்வொரு இயக்கத்திலும் பல்வேறு முரண்பாடு இருக்கு. ஏன்னா பல்வேறு கண்ணோட்டம் இருக்கு. இங்க ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம்னா அதுக்குள்ள அம்பேத்கரிய சிந்தனை, பெரியாரிய சிந்தனை இருக்கும். ஆனா இயக்க அமைப்பு இருப்பாங்க சரிங்களா. அதே போல அம்பேத்கர் இயக்கம்னா அதை மார்க்சிய சிந்தனை இருப்பாங்க, பெரியாரிய சிந்தனை இருப்பாங்க. ஆனா அமைப்பா இருக்கும். எல்லா இயக்கங்களுக்கும் எல்லா சிந்தனை போக்கும் முடிவுதான் இருக்கும். எந்த இயக்கம் சரியான சிந்தனை போக்கு முன்னெடுத்து செஞ்சிருக்கா அந்த சமூகத்துக்கு மாற்றத்துக்கான அடிப்படையை முன்வைக்கும் வளரும். அந்த சமூகத்தை முன்னெடுத்து கொண்டு போகும். சும்மா வளர்ந்து அப்படிங்கிற விஷயம் இல்லை. அந்த வளர்ச்சி சமூகத்துக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் இந்த தத்துவத்தினுடைய இந்த சமூக இயக்கங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இயக்கத்தினுடைய நோக்கம் தான். அதை வலியுறுத்துவதையும் தான் அதை முன்னெடுத்து செல்வதோடு சேர்ந்து இயக்கணும், சேர்ந்து இயக்க தயாரி தனியாக உயர்வுடன் மாவட்டம் செய்யும்போதெல்லாம் நோக்கம் அல்ல. எங்களுடைய இயக்கத்தை இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த விமர்சிக்கணும். ஆனா அதே போல நாங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் ஒரு தொடர்ச்சியான ஒரு சரியான மார்க்சிய பார்வையை எடுத்து செல்வது. மார்க்சிய பார்வை வந்து அறிவியல் பார்வை எதுவுமே அல்ல. எங்கள் சரியாக சொல்வது அறிவியல் சிந்தனை, சயின்டிபிக் அவுட்லுக். அறிவியல் என்பதற்கும் அறிவியல் பார்வைகளுக்கு வித்தியாசம் இருக்கு. அறிவியல் என்பது ஒரு துறை, அது பல துறைகளுக்கு இயற்பியல், வேதியியல், ஒவ்வொரு விஷயங்கள் அது அறிவியல் தனிகளை நோக்கி ஒரு தியரிகளை முன்வைப்பார். வந்து ஒரு துறை அறிவியல் பார்வை தத்துவம். இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் உருவான ஒரு பார்வை. ரெண்டு வித்தியாசம். அறிவியல் பார்வை எந்த அறிவியல் கண்டுபிடிப்புனாலும் வளர்க்குது. அது மக்களுக்கு நன்மை கொடுக்கிறதா, அது மக்களுக்கு முன்னேற்ற எந்த அளவுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அறிவியல் கண்டுபிடிப்பா அது அப்பதான் மாசுவாதி. அப்ப நாங்க அறிவியல் கொரோனா தடுப்பூசி போடுறாங்களா, அதனுடைய முன்முறைகள் பக்கவைகள்லாம் பார்த்தோம்னா அது வந்து ஒரு அறிவியல். அதனால இப்போ விஷத்தை கொடுத்தாலும் அறிவியல் சாப்பிடுவேன்.
அறிவியல் சம்பந்தமாக ஒரு சரியான பார்வை பெற வேண்டியிருக்கு. ராக்கெட் விடுறாங்க, அது யாருக்கு என்ன பயன்? அந்த கேள்விகளான ராக்கெட் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மொக்கையா அறிவியல் கண்டுபிடிப்புகளை கருவிகளை வழிபடுவது அந்த சமூகத்தில் எந்த வர்க்கத்தின் நாடுகள் பயன்பட்டு மக்களுக்கு எத்தனை பயன்படுத்துகிற நோக்கம் தான் இல்லை. அந்த பார்வை இல்லை. இது ஒரு முரண்பாடே போயிட்டு நம்ம அறிவியல் பார்வை சொன்னே அறிவியல் பற்றி தான் யோசிக்கிறாங்க. அது ஒரு பார்வை, அது ஒரு சிந்தனை கொடுக்கக்கூடிய விஷயம். எப்படி பார்வை யோசிக்கல, அதுதான் சிந்தனை சொல்லுவோம். அந்த அடிப்படையில் தொடர்பான தொடர்ந்து விவாதம் நடத்த வேண்டும். இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு சொல்வது அடுத்ததாக